சொல்லி இன்றைக்கு பயங்கர க்ரோட். அதோட இன்றைக்கு மெல்ல மாறுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. நான் ஜெரோமி. சொல்லுங்க அந்த அச்சோன்னு சொல்லுங்க. வணக்கம் அச்சோ. சரி, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். நாங்கள் எங்கே போகிறோம்? இன்றைக்கு வந்து ஒரு தீவு, அதாவது நைனா தீவு. அங்கே எங்களுக்கு ஒரு வெட்டிங் உண்டு. அப்போ இன்றைக்கு நாங்கள் அங்கே தான் போகிறோம். இது நீங்கள் போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் போயிருக்கேன். ஆனால் அப்போ இப்போ நைனாதையும் பார்க்காதபடியா உங்களுக்கு அங்கே கல்யாணோட வைக்கிறபடியே ஒரு நல்ல சான்ஸாக போச்சு. ஃப்ரெண்டோட வெட்டிங்கபடியா நாங்கள் போகிறபடியா அங்கே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே இடத்தை. ஆனால் உண்மையில் நைனாதேவிக்கு ஒரு லோஞ்சில் போயிருக்குள்ள அது ஒரு தனி ஒரு ஃபீலாக இருக்கும். அப்படி ஒரு நல்லா இருக்கும். அப்போ அந்த ஃபீலை நீங்கள் இன்றைக்கு உணர்வீங்க. அப்படி பயமாம இருக்கு தெரியுமா? அனுபவம் இல்லை தானே. அப்படி அதோட பயங்கர வெயில் அங்கே. அதோட அங்கேயும் ஆக்கள் இருக்கணும் தானே. அதுக்காக நாங்கள் அப்படி ஆனா எங்களுக்கு இப்ப இங்க இருந்துட்டு அங்க போய்க்குள்ள வந்து வெயில் கொஞ்சம் கூட. என்ன சுத்தி வர கடல் தானே, கடல்ன்றபடியா வெயில் கொஞ்சம் கூட இருக்கும். அப்ப நீங்க அந்த வெயில்ட ஃபீலையும் நீங்க இன்றைக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்களும் இப்ப வீட்டா நிக்கிறோம். இனிதான் நாங்க யாழ்ப்பாணம் போயிட்டு அப்படி போறோம். நாங்க அங்க போய் சரி ஓகே. நாங்க அப்ப லோஞ்சில போறத அந்த சந்தோஷத்தை நாங்களும் அனுபவிச்சு கொள்ளாமலுக்கு அதை நீங்களும் பார்க்காத நீங்க இன்றைக்கு நைனாவுக்கு எப்படி போறேன்னு சொல்லி அந்த லோஞ்ச் பயணங்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப நாங்க ஓகே நாங்க போயிட்டு உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறோம் சொல்லி இன்றைக்கு பயங்கர க்ரோட். அதோட இன்றைக்கு கல்யாணம். சரி, அப்படி இங்கே இறங்கி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌட். இங்கே ஃபுல்லாகவே சரியான க்ரௌட். இடத்துல எங்களை பஸ்ஸில் இறக்கி போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக இங்கே நல்ல கடைகள் இருக்குது. தொப்பி கடைகள் வேறுங்க ஆக்கள் எவ்வளோ க்ரௌட்டுன்னு சொல்லி இன்றைக்கு பயங்கர க்ரௌட். அதோட இன்றைக்கு கல்யாண நாளும் தானே. இப்போ நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு வாரது. மற்றது சிங்கள ஆக்கள் கூடுதலாக இப்படியான இடங்கள் பார்க்க வாரது கூட. அப்போ நாங்கள் இதால் அப்படியே நடந்து போகிறோம். ஆனால் ஒரு சின்ன பாதை தானே. இதுக்கெல்லாம் பஸ் எல்லாம் வந்து ஒன்று இருக்குது, ஆக்கள் வந்து ஒன்று இருக்குன்னா நாங்கள் அங்கே தொங்கலுக்கு போகணும். நடந்து தான் போகணும். பஸ் அதில் இறக்கி விட்டுட்டீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது. சரி, நாங்கள் மெல்ல மெல்ல அப்படி நடந்து போவோம். ஆனால் அஞ்சால போட்டில் போகலாமா கேட்கணும். போட்டில் போகிறதுக்கு இங்கால அப்படியே போட்லையும் போகலாமா. நைனாதேவிக்கு போகிறேன்னு சொன்னால் 5000 எடுக்கிறதா 4000 கொண்டே இறக்குறோம்னு சொல்கிறீங்களா. போட்லேயே நிற்கிறோம் அப்படியே ஆக்கள். ஆனால் உண்மையில் நாங்கள் போகிறேன்னு சொன்னால் பயங்கர க்ரௌட்டாக தான் இருக்குது. அதுக்குள்ளே தாண்டி போகணும் டிக்கெட் எடுத்து. சரி பார்ப்போம். அப்படியே ரைட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் ஃபுல்லாக நடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த கரையால் அப்படியே எங்களை 2 பக்கமும் கடல் ஃபுல்லாக அப்படி எங்கள் போட்லேயும் போய் கொண்டிருக்கணும். கடல் காற்றுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே எங்காலையும் ஃபுல்லாக கடல், ஃபுல்லாக கடலில் நிற்கிறோம் நாங்கள். அப்படியே ருசானியாக்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க போய் கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையில் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கரையை பார்த்தாலே கடல் பக்கத்துலேயே சரியான ஆழமாக இருக்குது. பயங்கர தாழ்ப்பம் பக்கத்துலேயே கடல். போட்டோண்டு கூவி கொண்டு போகுது. ஆனால் பஸ் எல்லாம் இங்கால வருது. ஆனால் இங்கால அங்கால இறக்கி விட்டாங்க நடந்து போக சொல்லி. இங்கால பஸ் போகாதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே பஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அதோட பயங்கர க்ரௌட் தானே. அப்போ அவங்க பஸ்காரங்க இங்கால கொண்டு வரதுக்கு பஞ்சியில் எங்களை அதில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அங்கே ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். ஆனால் ஃபுல்லாகவே கடலில் உண்மையில் இயற்கையை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஃபுல்லாக அப்படி என்ட்ரன்ஸுக்குள்ளே கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். 12 மணிக்கு லோஞ்ச் இருக்கோம். ஆனால் 12 மணி லோஞ்சை நாங்கள் பிடிக்கல. அதுபோல் டைம் கடந்துட்டு. ஆனால் 12:30க்கு தான் இருக்குது. அதை விட்டால் 12:30க்கு தான் அடுத்த லோஞ்ச் இருக்கோம். அப்போ நாங்கள் 12:30 லோஞ்சை தான் பிடிக்கணும் போல்.
கிட்ட கிட்ட போய் கொண்டிருக்கோம், போய் பார்ப்போம். இவ்விடத்துக்கிட்ட வந்துட்டோம். இவ்விடத்துக்கிட்ட பார்த்தோம்னா அங்கே ஒரு போட் ஒன்று வேலை செய்து கொண்டு இருக்கணும். அது சின்ன பழுது போல், அப்போ அது வேலை செய்து கொண்டு இருக்கணும். அங்காள ஒரு போட் நிற்கிது. சரி, அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம். அப்படியே உள்ளுக்க போகிறோம். அப்படியே உள்ளுக்க வந்து இருக்கணும். சரி, அப்படியே போவோம். போட் போட்டிருக்கு நம்ம குறிக்காட்டுவான். க்ரௌட்டை பாருங்க, எவ்வளோ க்ரௌட்டுன்னு சொல்லி. உண்மையில் பயங்கர க்ரௌட். உண்மையில் நைனாதி வா எங்கட போட் ரெடி ஆகிட்டு இங்கே நிற்கிது போட். இதில் நாங்கள் அப்படியே போகிறோம் உள்ளுக்க. உள்ளுக்கு அப்படியே போகிறோம். கடறி கொண்டு இருக்கணும். அப்படியே மெல்ல மாறுங்க. ஒரு பெரிய போட் தானிங்கால். அப்படியே எல்லாம் முழுக்க ஆக்கள் நிற்கணும். முழுக்க எல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு கொண்டு நிற்கணும். அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம். ஆக்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாக்கெட்டுகளை அடிச்சுட்டு நிற்கணும். எங்க இருக்கு ஜெரோமி? என்னண்டு ஜக்கெட்டை போட்டோன்னு ஏதோ குண்டா இருக்கிற மாதிரி கிடக்கு. ஜெரோமி ரைட். புல்லு கடையில் பார்த்தீங்கன்னா புல்லு ஆகல. சீட் இருக்க போல ஒரு சாணி இருக்கலாம் அதில். ஓ, போய் கொண்டிருக்கோம். இவ்விடத்துக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா இது பன்சலை ஆக்கள் கொஞ்சம் பேர் இறங்கி பன்சலைக்கு போகிறாங்க. அப்படியே நாங்கள் போகணும். அப்படியே கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். அப்படியே இதால் அப்படியே பார்ப்போம். நாங்கள் அவ்விடத்துக்கிட்ட போகணும். அப்படியே டேர்ன் போட்டுட்டினா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நிறைய லோஞ்சுகள் எல்லாம் அங்கால நிற்கிது. இப்போ நாங்கள் போகணும், அந்த கோயிலுக்கு தான் போகணும். நாங்கள் அதால் கொண்டு எங்களை அப்புறம் போகிறோம். இந்தியாவில் அப்படியே பன்சலைக்காக போய் கொண்டிருக்கேன். நாங்கள் நேவியில் போட்டு வந்து நிற்கிது. ஆக்கள் நிற்கிற பாருங்க பன்சலை. சிங்களாக்கள் அப்படியே பன்சலைக்கு போகிறேன்னா சூப்பராக இருக்கு. நான் பன்சல் அந்த இருக்கு. அதில் அப்படியே போகிறேன் மக்கள். நாங்கள் போய் கொண்டிருக்கோம். போட்டில் உண்மையில் கடல் பயணம் வந்து உண்மையில் சூப்பராக இருக்குது. இருந்து போகவே நிறைய போட்டெல்லாம் அங்கால இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கிட்டேயும் போட்டில் ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். தான் அதிலே மாக்கள் போய் கொண்டிருக்கணும். பக்கத்தில் அப்படியே அங்காலையும் ஒரு போட்டில் போய் கொண்டிருக்கணும். அப்படியே நிறைய எக்கச்சக்கமான போட்டுகள்லாம் போய் கொண்டிருக்கு. மேலேருந்து போக சூப்பராக இருக்குது பார்க்க. பக்கத்தில் அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா உண்மையில் நிறைய போட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். இதில் அது வீடு ஷேப்பில் அடித்து வச்சுருக்காங்களா அந்த போட் வந்து ஒரு வீடு இந்த ஷேப்பில். போட்டோட பேரை பார்த்தீங்கன்னா தில்லை நாயகின்னு சொல்லி ஒரு ரெயின் பெட்டி மாதிரி அடித்து வச்சிருக்கணுமே. நான் ரெயின் பெட்டி மாதிரி.
சரியான க்ரௌட். ஆனால் இன்றைக்கு அந்த கல்யாண வீடுகளும் தானே கூடுதலாக கல்யாண வீட்டுக்கு வாராக்கள். இதில் ஒரு நல்ல பெரிய வல்லம் ஒன்று நிற்கும், போட் ஒன்று நிற்குது. அப்படியே கிட்ட வந்துட்டோம். அப்படியே கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து நீ அப்படியே இது அங்கே போய்கொண்டிருக்கு இந்த லோஞ்சு. இந்த வள்ளத்தை பாருங்க, இந்த போட் வல்லம் இல்லை போட் என்ன கப்பல் ஷேப்பில் அடிச்சு வச்சுருக்காங்க. இதில் பாருங்க எவ்வளோ க்ரௌட், அதில் போகிற போட்டு பயங்கர க்ரௌட், பயங்கர க்ரௌட்டா. சரி அப்படியே நான் கிட்ட போய்க்கணும், கிட்ட வந்துட்டோம். அப்படியே போட்டு அணைக்க போகிறேன்னா அப்படியே லோஞ்சு அணைக்க போகிறேன்னா அணைக்கிறதுக்கு அணைக்கைக்குள்ளே இப்படி ஆட்டமாக இருக்குது, பயங்கர ஆட்டமாக இருக்குது. அன்றைய கொஞ்சம் கடலடி அந்த குறைவண்டபடியாக நோமலாக பெருசாக அந்த ஆட்டங்கள் இல்லை. பெரிய பள்ளம் நிற்கிறப்ப அப்படியே கிட்ட வாரம் கிட்ட வந்து அணைக்க போகிறேன்னா கொஞ்சம் அணைக்க போகிறேன். கால் தெரிஞ்சு பிடிக்கிறாரா போட்டாச்சு. அப்படி நீ இதை பிடிச்சி இழுக்க இது அங்கே போகும். அப்படி அப்படியே கயிறு எடுத்து கொண்டிருக்கிற இருந்தாங்கன்னா அங்கால அதில் கொழுவிட்டு அப்படியே கிட்ட கொண்டே அணைச்சால் சரி. அப்படியே இங்கால போகிறதுக்கு காக்கள் ஏறி கொண்டிருக்கிறேன். இங்கால பக்கம் பெரிய ஒரு கப்பல் மாதிரி அடித்து வச்சிருக்காங்க. சரி அப்படியே போட் அணைச்சி கொண்டு வரேன்னா போட் அணைப்பட்டு கொண்டு வந்து கிட்ட கொண்டு வரேன்னா கிட்ட கொண்டு வரேன்னா அந்த பின்னுக்கும் காதல் போட்டு அணைச்சி கொண்டு இருக்கேன். பின்னுக்கும் எல்லாம் சாமான்டா அப்படியே அணைச்சாச்சு. அணைச்சாச்சு. அங்கால ஃபுல்லாக அங்காலையும் நிறைய போட்டுகள் நிற்கிது. ஆக்களை பேருங்க இவ்வளோ நிற்கணும்னு சொல்லி பயங்கர க்ரௌட் தான். நாங்கள் பன்சலையிலையும் க்ரௌட், இங்கே கோயில்லையும் க்ரௌட். இறங்குவோம் கிட்ட நாங்கள் ஃபுல்லாக அப்படியே இடத்துக்கிட்ட இறக்கி விட்டுட்டு நான் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட்டுன்னு சொல்லி. சரி இப்படி இறக்கியாச்சு. இங்கால போட்டுகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், ஒரு போட்டுகள். அப்படியே நாங்கள் உள்ளுக்க போகிறோம். இதுக்குள்ளே அப்படியே போவோம் கோயிலுக்கு. சரியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்களும் போவோம். நயினாதீவு கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே கோயில் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க ஆக்கள் சரியாக களைச்சி விழுந்து போய் வந்து கொண்டிருக்கணும். பக்கத்தில் ஒரு அம்மாவையும் மங்காளாவா செட் ஆகிட்டார். அதாவது வரைக இப்படி உள்ளுக்க காய்ச்சி லோஞ்சுக்குள்ளே காய்ச்சி பழக்கம் பிடிச்சிட்டினோம். சரி அப்படி எங்காலையும் நிறைய போட்டு இவடத்துக்கிட்ட வந்தோம்னு சொன்னால் இவடத்துக்கிட்டையும் கொஞ்சம் கடையில் போட்டு வச்சிருக்கணும். நல்ல ஹேண்ட்பேக்குகள் அப்படின்ட்டு சொல்லி இல்லை கொஞ்சம் கடையில் போட்டு வச்சிருக்கணும். இங்காலையும் போட்டு வச்சிருக்கணும். இங்காலையும் நல்ல கடையில் ஒன்று இருக்கு. இங்காலையும் நல்ல கடை போட்டு வச்சிருக்கணும். சரி அப்படியே முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இதான் அந்த கல்யாண மண்டபம். இங்கே தான் அந்த வெட்டிங் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம். அப்படியே உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போய் பார்ப்போம். உள்ளுக்க போயிட்டு சரி அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம்.
அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஆக்களை பாருங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு நிற்கணும். ஆக்களுக்கும் சரியான பசி. அங்கே லோஞ்சிலேருந்து வந்தது தானே. தூரம் சரியான தூரம் என்ன. ஆனால் மச்சம் இல்லை மரக்கறி சாப்பாடு தானே. ஆனால் மரக்கறி சாப்பாடு தான். ஆனால் அதிலே நிறைய வச்சிருக்கணும் என்ன. என்னென்ன கறி வச்சு ஏதோ இங்கால என்ன சத்தத்தை காண இல்லை சரியா. ஆனால் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துருக்குறீங்க. இவ்வளோ காணுமா வந்த கலை பேன ஜெரோமி என்ன மாதிரி. சரி அப்போ சாப்பிடுவோம் என்ன. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்காமா. ரியானா சொல்கிறேன். ஏமா எப்படி சாப்பாடு? சரி சாப்பிடுவோம் என்ன. சரி அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்ட ஒரு வேனில் ஐஸ்கிரீம் கொடுத்து கொண்டிருக்கணும். ஐஸ்கிரீமும் கொடுக்காம அப்படியே வேனே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கணும். உங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீமை நீங்கள் என்ன வேணாலும் குடிங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஐஸ்கிரீம் வேன் ஒன்று இதில் நிற்கிது. உள்ளுக்க நிற்கிற அந்த படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்படியே போய் பார்ப்போம் என்ன ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன வேண்ட போகிறோம்னு சொல்லி. என்ன மாதிரி ஐஸ்கிரீம் இருக்கோ? என்ன ஃப்ளேவரில் இருக்குது? பிள்ளைங்க சாக்லேட், வெனிலா, மேங்கோ. அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை கப் கொடுப்பீங்க? ஒரு ஆள் வந்து எவ்வளோ கப் பண்ணாலும் வேண்டலாமா? பார்த்தீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் வேண்டி குடிக்கலாம்னு சொல்லி பெரிய வேனையை விட்டுருக்கணும் வேணா. அப்போ எனக்கு ஒரு கப் ஒன்று தாங்க. என்ன ஃப்ளேவரில் தர போகிறீங்க? வெனிலா இருக்கா? தாங்க பார்ப்போம். வெனிலா ஐஸ்கிரீம் வேணா. அப்போ எவ்வளோ இது? காசு இல்லை, ஃப்ரீ தான். கல்யாண வீட்டுக்காக வச்சுருக்கேன். சரி அப்படியே தேங்க்யூவா. சரி அப்படியே இங்கால வந்தோம்னா எங்கால குடிச்சு கொண்டு இருக்கணும் ஐஸ்கிரீம். ரியானா ஆக்களை பாருங்க. ஆக்களை பெரிய ஒரு புழுவமாக இருக்குது. திடீர்னு வந்தது தானே. சரி இஞ்சால அப்படியே குடிச்சு கொண்டு இருக்கணும். என்ன மாதிரி எத்தனை அது கப் அடிக்கிறீங்க? குடிக்கல, நான் ஏற்கனவே சாப்பிட்டது. அதோட இந்த வெயிலுக்கு தண்ணி நிறைய குடிச்சாச்சு. சர்பத், அங்கால சாப்பாடு, அங்கால பாயாசம், மற்றது அங்கால வாழைப்பழம் எடுக்கல. அப்போ இங்கால அப்படி வந்து ஐஸ்கிரீம் வேணா. அப்போ குடிச்சிட்டீங்களோ? இன்னொன்று வேண்டி தரட்டா? ஏன் நம்ம அங்கே போய் சேரணுமே நம்ம ஊருக்கு. பிரச்சனை இல்லாமல் போகணுமே. ஆனால் உண்மையில லோஞ்சில் வர நல்லா இருந்தது என்ன. நான் மேலே ஏறினேன். என்ன பயம்? அது இப்போ அந்த கடலடி குறைவு தானே. அப்போ கடலடி குறைவுன்றபடியாக மேலே நிற்கக்கூடிய மாதிரி வந்து ரைட் லோஞ்சி வலிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு கல்யாண விடலாம் முடிச்சு இப்போ நாங்கள் லோஞ்சி வலிக்கிட்டு நாங்கள் மட்டும் போய் கொண்டிருக்கோம். நைனாதீவ் பாய் அப்படியே சொல்லிக்கொண்டு லோஞ்சும் வலிக்கிட்டு சூப்பராக இருக்கு. கடலை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஆழமான கடல். சரியான தாழ்ப்பம் தான் இந்த கடல். ஒரு காமன் தியாகத்தில் நாங்கள் இதில் குறிக்கட்டுவானுக்கிட்ட போயிடுவோம். நாங்கள் வேணி அங்கேருந்து யாழ்ப்பாணம் பஸ் பிடிச்சி வீட்டை போனால் சரி. பார்த்தீங்கன்னா கடலை பார்க்கவே தெரியும், பயங்கர ஆழம் கடல். சரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெட்டிங்கில் இருந்து இங்கே அதாவது குறிக்கட்டுவார் ஒரு இடத்துல வந்தாச்சு. நான் இப்போ லோஞ்சில் அப்போ வந்து நாங்கள் அப்போ ஒரு மாதிரி வெட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சுதுண்ணே. நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே ஏதோ ஷார்ட்டோட வீல் அப்படியே நைனாதீவை பார்த்துட்டு நம்ம இனி எங்களுக்கு வர்றதுக்குரிய சான்ஸும் இருக்காது. அப்போ வந்தோட நாங்களும் பார்த்தாச்சு, வீலும் பார்த்துட்டினோம். ஆனால் உண்மையில் வந்து இந்த கடல் பயணம்ன்றது சூப்பராக இருக்குது. ஆனால் பயம் அம்மா வரைக்கும் எனக்கு இன்னும் பயம். அந்த போக கூடி ஒன்றுமே தெரியல. வரைக்கும் வந்து என்னென்னு சொன்னால்
நாங்க வந்த இதுல லோஞ்சிலான க்ரௌட்டாக இருந்தது க்ரௌட் ஒரு பக்கம் சரீர மாதிரி கிடந்து ஐயோ படா வேற ஓட முடியே இருந்துச்சு இல்லை அதோட அவங்க ஒரு அளவான லிமிட்டை தான் ஏற்றுவாங்க கூட லிமிட்டை தாண்டி ஏற்ற மாட்டாங்க அவங்க தெரியல ஏன்னா இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்ப போய் சரியான பயமா கிடந்தது வரைக்கும் ஆனால் உண்மையில் நல்லா இருக்கா நான் ருசாயன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்கு ஃபஸ்ட் டைம் போகிற ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இருக்கலாம் அதோட நாங்களும் அப்படியே முக்கியமாக நாங்கள் வந்தது கல்யாண வீட்டுக்கு தானே அப்படி கல்யாண வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்படியே நைனாஜி வந்த கோயிலையும் அப்படியே சுற்றி என்ன பார்க்குறது அப்படியே போய் அப்படியே பார்த்து நாங்கள் பார்த்துட்டு அப்போ அப்படியே நாங்கள் லோஞ்சை பிடிச்சி குறிக்கட்டுவானுக்கு வந்துட்டோம் அப்போ நீ வந்துட்டோம் மினி அப்படியே யாழ்ப்பாணம் பஸ்ஸை பிடிச்சி யாழ்ப்பாணம் பஸ்ஸை பிடிச்சி அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்துலேருந்து போயின் பெற்றோம் பருத்துற பஸ் எடுத்து நாங்கள் போயிட்டா போகிறோம் இப்போ இன்றைக்கு ஒரு நாள் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு இதோடய போச்சு ஏன்னா அதுதானோ அதோட இன்றைக்கு பயங்கர க்ரௌட் இங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினேன் தானே சரியான க்ரௌட் சரியான க்ரௌட் பார்க்க நிறைய பேர் வந்தாங்க வெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கோல்லாம் நடந்தது சரி அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் வீடியோ பார்க்க நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற மொழிகளை சந்திக்கிறோம் பாய்.